பொறுமையை மேற்கொள்ளுங்கள், உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் கெட்டவன் தான். அப்படி இருக்கும் பொழுது பிறருடைய குறைகளை பார்க்கக்கூடாது. நான் உண்மையாளனாக இருந்தால் பிறருடைய குறைகள் வெளிப்படும் பொழுது பார்க்கக்கூடாது. காரணம், எனக்குள் கெட்ட திறமை இருக்கிறது. அது வெளிப்படும் பொழுது நான் குற்றம் பிடிக்கப்படக்கூடாது என்பது உங்களுக்கு உண்மையாக தேவையாக இருக்குமானால் பிறரை அவர்களுடைய இன்றைய நாளில் பல நாட்கள் அவர்கள் மன்னிக்கப்பட்டு அவர்களுடைய குற்றங்கள் வெளிப்படும் பொழுது அவர்களை நீங்கள் குற்றம் பிடிக்காதீர்கள். அவர்களை நீங்கள் தரக்குறைவாக பேச வேண்டாம். ஊரெல்லாம் பேசும். அதே குணம் நம்மிடம் இருக்கிறது. நாம் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான். நாம் அதிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்களும் இல்லை, தூய்மை அடைந்தவர்களும் இல்லை. நமக்கான ஒரு காலம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நான் வெளிப்படுத்தப்படுவேன் என் இறைவனால். யார் மற்றவர்களுடைய குற்றங்குறைகளை கவனிக்க மாட்டார்களோ, அதை பற்றி பேசுவது விரும்ப மாட்டார்களோ, அவர்கள் உள்ளட்சமுடையவர்கள், பயபக்தியாளர்கள். தங்களுடைய குறைகள் நாளைக்கு வெளிப்பட்டுவிடக்கூடாது என்ற அச்சம் கொள்பவர்கள். நிச்சயமாக இந்த உள்ளட்சத்தை இறைவன் ஏற்கின்றான். அவர்கள் ஒரு காலம் பிடிக்கப்பட போவதில்லை. அவர்களுடைய குணநலன்கள் மாறும். அவர்கள் நன்மையாளர்களாக தேடி வருவார்கள். இது இறைவனிடமிருந்து உள்ள வாக்குறுதி. தன்னுடைய வாக்குறுதியை அவன் மீற மாட்டான். இன்னைக்கு இந்த நாளிலிருந்து நமக்கு எந்த நாளைய வாழ்க்கை பற்றிய கவலையும் நீக்கப்பட்டுவிட்டது. அது சத்தியத்தை கொண்டேதான் அது நிகழும். சுகமான வாழ்க்கையில், வசதிகளோடு வாழக்கூடிய வாழ்க்கையில் நீங்கள் பிறர் மீது அவர்களுடைய நன்மைகளுக்காக தூய்மையானவற்றை கொடுப்பவர்களாக இருப்பீர்கள். அவர்களும் விளங்குவார்கள். உங்களிடமிருந்து ஒத்த பைசா வாங்கினாலும் அவங்க விளங்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான தன்மை, உயிரோட்டமுள்ள தன்மை உங்களுக்குள் இருக்கின்றது. இறைவன் உதவி புரியும்போது அப்படித்தான் நிகழும். உங்களுக்கு மற்றவர்கள் மீது இரக்கமும் ஏற்படும். எனக்கே இல்லையேன்னு சொல்ல மாட்டீங்க. தங்களுக்கு குறைவாக இருந்த போதிலும், தாங்களே அந்த பொருளுக்கு தேவையாக இருந்த போதிலும், அவர்களுடைய மனக்குறையை நீக்குவதற்கும் அந்த இரக்க குணம் வழிவகுக்கும். அவர்களுடைய தேவைகளையே அவர்கள் பெரிதாகவும் கருதுவார்கள். அதில் அவர்கள் செலவு செய்யும் பொழுது இவர்களுக்கான அந்த காலம் நிர்ணயிக்கப்பட்டுவிட்டது, தீர்மானிக்கப்பட்டுவிட்டது. மிக சிறப்பான வாழ்க்கையை இவர்களும் இவர்கள் குடும்பத்தினரும் வாழ்வார்கள். பொறுமையுடையவராகவும் உண்மையை ஏற்றுக்கொண்டு அதன் காரணமாக பிறருடைய குறைகளை பெரிதுபடுத்த மாட்டார்கள், வெளிப்படையாக ஆக்க மாட்டார்கள். அவ்விதமாக வெளிப்படையாகவும் கொண்டு வந்தாலும் இது நமக்கு ஆகாது, பிறரை குறை வேண்டாம். மன்னிப்பை கொண்டு அவர்கள் தங்களுடைய சமுதாயத்திலும் அவர்களுக்கு சாதகமாகத்தான் பேசுவார்கள். தவிர குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்று பேச மாட்டார்கள். ஏனென்றால் தங்கள் குற்றங்களை பற்றி அவர்கள் பயப்படுவார்கள். கவனக்குறைவாக தாங்கள் அந்த குற்றங்களில் வெளிப்படையாகவும் செய்துவிடுவோம். அந்த நாளில் நாம் பிடிக்கப்படுவோம். அந்த நாளில் நான் பிடிக்கப்படக்கூடாது என்பது உங்களுடைய எண்ணமாக இருந்தால் இந்த நாளில் நீங்கள் மற்றவர்களை குற்றம் பிடிப்பதை பற்றி அஞ்சிக் கொள்ளுங்கள். யார் தீவிரமாக ஈடுபடுகின்றார்களோ அவர்களுக்கு நல்ல விஷயம் செய்யுங்கள், மன்னித்துவிடுங்கள் என்று நல்ல விஷயம் செய்யுங்கள். அந்த ஒரு வார்த்தையை பேசுங்கள். அவர் மன்னிக்கிறார்களா இல்லை என்பது வேற விஷயம். நீங்கள் அவர்களோடு உடன்பாடு உடையவர்கள் இல்லை என்பதை இறைவனுக்கு அறிவியுங்கள், சொல்லுங்கள். யார்கிட்ட குற்றமில்லை, மன்னிப்பது சிறந்தது, மன்னிப்பது தெய்வகன்னு சொல்லுவீங்களே, நீங்கள் தெய்வத்தை நம்புறாருன்னு சொன்னால் மன்னிச்சிடுங்க, அவ்வளோதாங்க. ஏன் மன்னிக்க மாட்டேன்? திமிர். நான் குற்றம் பிடிக்கப்பட போவதில்லைங்கிற திமிர். அப்படியே இருந்தால் என்கிட்ட பணம் இருக்குது, என்னை பாதுகாத்துக் கொள்ளைங்கிற திமிர் இருக்குது, எல்லாருக்குமே இருக்கு. இந்த அகம்பாவமும் அடங்காப்பிடாரித்தனமும் நமக்கு வேண்டாம். நீங்கள் உறுதியுடையவராக இருங்கள். இறைவனுடைய வாக்கு இது. நீங்கள் பொறுமையாளர்களும் உண்மையாளர்களாக இருக்கிறானால் அடுத்த லைன் உறுதியுடையவராக இருங்கள். இறைவனுடைய வாக்கை நீங்கள் உறுதியாக பெற்றுக்கொண்டீர்கள். இந்த இரண்டிலும் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். உண்மையுடையவராக இருங்கள். நீங்கள் தவறிடைப்பவர்கள் என்பது உண்மையுடையவராக இருங்கள். உங்களை பிறர் மதிக்க வேண்டும் என்று எண்ண வேண்டாம். நான் உங்களுடைய மதிப்புமிக்க வாழ்க்கையில் அமைக்கின்றேன். உங்களுடைய குற்றங்குறைகளை நீக்கி உங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக்கி உள்ளமும் புறமும் ஒரே தூய்மையுடன் இயங்கக்கூடிய அந்த வாழ்க்கையை நான் உங்களுக்காக அமைக்கின்றேன். இதில் எந்த கேடும் உங்களுக்கு தீண்டாது. உள்ளம் புறமும் எதிரும் புதிருமாக இல்லாமல் அழகான வாழ்க்கையை அமைப்பதற்கு என்னை தேர்வு உங்களுக்கு கதி இல்லை. என்னுடைய வாக்கு உண்மையானது. உறுதியுடையவராக இறைவனை இப்பொழுது நம்புவார்கள். நான் பொறுமையையும் உண்மையையும் கொண்டு விளங்குவேனேயானால், பொறுமையையும் உண்மையையும் கொண்டு நான் வாழ்வேனேயானால் நிச்சயமாக என் இறைவன் என்னுடைய தீமைகளை என்னை விட்டும் நீக்குவான். என்னுடைய தீமைகள் என்பது என்னுடைய கெட்ட சக்திகள். எனக்கு ஒருபோதும் என்னுடைய உடல் வருத்தத்தை தராது. என்னுடைய நற்குணங்கள் ஒருபோதும் பிறரிடமிருந்து எனக்கு விரோதத்தையும் குரோதத்தையும் சம்பாதித்து தராது. என்னை வறுமையும் தீண்டாது. என் குடும்பத்தினருக்கும் எனக்கும் நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய நன்மை இது ஒன்றுதான். எனவே இறைவனுடன் செய்து கொண்ட இந்த வாணிபத்தை பற்றி எங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள்.
அவன் வாக்குறுதி மீறாதவன் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். எல்லாம் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது, இங்கு இல்லை. இங்கு அவ்வளவும் கெட்டது, இங்கு அவ்வளவும் நன்மையானது.